பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 132 சங்கீதம் 5 வசனம். சங்கீதம் 132:5. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு தாவீது ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன பொருத்தனை பண்ணா, இந்த 1:6 வசனம் முதல் வாசிக்கும் போது, நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்துல பிரவேசிப்பதில்லை, என் படுக்கைய கட்டில ஏறுவதில்லை என்று சொல்லி அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனை ஆண்டவர் ஒருவேளை நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொன்னார். அவன் ஆலயத்தை கட்டவில்லை. ஆனால் ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1,00,000 தாலந்து பொன்னு, வெள்ளி, இரும்பு, மரங்கள், வெளியேறப்பட்டதான கற்கள் போன்றவைகளை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுகிறார்கள். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாம இருக்கிறார்கள். ஆண்டவர் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்துல சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. காலதாமதம் ஆகும்போது நாம் ஆண்டோட சமூகத்துல ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அதாவது ஆண்டவருக்கு நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். வாயின் பொருத்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அந்நாள் பாருங்க, 1 சாமுவேல் 1:11 வசனம் வாசிக்கும் போது, அந்நாள் தேவ சமூகத்துல அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டோட சமூக இருதயத்தை உடைத்து ஓட்டினாள். எப்படி அவள் ஜெபித்தா, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தந்தால், ஒரு ஆண் பிள்ளை தந்தால் அவன் உயிரோடுக்கு நாளவும் அவன் உமக்கு ஒப்படைப்பேன், அவன் தலையின் மேல சவரும் கத்திப்படுவன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதுக்கு முன்னாடி அவள் ஜெபிக்கவில்லையா? ஜெபித்தா. அந்நாள் திருமணம் ஆன ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியத்துக்காக நிச்சயமாகவே அவள் ஜெபித்தா. அவளுக்கு குழந்தை இல்லை. எல்கான வேற கல்யாணம் பண்ணி பெரிய நாளுக்கு சில பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள் வந்த போது, ஆண்டவரே என்னுடைய சக்கரத்துக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு இருக்கும். அவள் ஜெபித்து கொண்டு இருந்திருப்பான். எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவ அழுதுருப்பான். ஆண்டோட சமூகத்துல பலமுறை விண்ணப்பம் பண்ணியிருப்பான். ஆனா இன்றைக்கு அந்த பெரிய நாள் அவளை மிகவும் மனம் அடிவாக்குன போது தேவனுடைய சமூகத்துல வந்து அழுது தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தீரானா நான் அவனை என்னாலும் தேவனுடைய சமூகத்துல விட்டு விடுவேன், மலடி என்கிறதான பெயர் எனக்கு மாறி ஒரு ஆண் குழந்தை தந்தீரானா, என்னுடைய வயிற்றுல ஒரு பிள்ளை பிறக்குமானா அந்த பிள்ளைய உமக்கே தந்து விடுவேன், என்னுடைய இந்த நிந்தை மாத்திரம் மாறினா போதும், மலடி என்கிறதான அந்த அவப்பெயர் மாறினா போதும், அந்த பிள்ளைய எனக்கென்று நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், அந்த பிள்ளையை உமக்கே ஒப்படைத்து விடுவேன், அவன் என்னால் உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஆலயத்துல வளருவான் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்துல பொருத்தனை பண்ணி அந்நாள் ஜெபம் பண்ணினாள். ஆண்டோட ஜெபத்தை கேட்டார். அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கவே இல்லை. ஏலி சொல்லும் போது 17 வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துல நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் ஒரு கட்டளையிடுவாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த அந்நாளை ஏலி அனுப்பினார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றாள். அந்த பிள்ளை பால் மறந்த போது அவள் பொருத்தனை பண்ணபடியே தேவ சமூகத்துல கொண்டு போய் விட்ட போது ஏலி சொல்கிறாரு, இந்த பிள்ளைக்கு பதிலாக ஆண்டவர்களுக்கு வேற பிள்ளைகளை தருவார்ன்னு சொல்லி. அதன்படி அவளுக்கு அந்நாளுக்கு 3 குமாரர் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, பொருத்தனை பண்ணி அவர் நஷ்டப்படவில்லை. பொருத்தனை பண்ண எதுக்கு பொருத்தனை பண்ணா, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளை தந்தான், அந்த பிள்ளைய நான் உமக்கே ஒப்படைத்து விடுவேன், அந்த பிள்ளை நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன், என்னோட நிந்தை நீங்கினா போதும், எனக்கு என்னோட வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்தா போதும், மறுபடி என்கிறதான பெயர் மாறினா போதும், அந்த பிள்ளையை நான் உமக்கே தந்து விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் பொருத்தனை பண்ணுனா. பொருத்தனை பண்ணபடி நிறைவேற்றி விட்டா. அவள் நஷ்டப்படவில்லை. அவள் கொடுத்ததுக்கு ஈடாக ஆண்டவர் அவளுக்கு மறுபடியும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். 5 பிள்ளைகளை கொடுத்தார். இந்த சாமுவேலை ஆண்டவர் தம்முடைய சமூகத்துல வளர பண்ணார். அவனோடு ஆண்டவர் பேசினார். அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டான். தான் முதல் பேர் சபா மட்டும்
சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று எல்லாரும் அறியக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார், அவனை கனப்படுத்தினார். எல்லாரும் தீர்க்கதரிசி என்று அறியக்கூடிய அளவுல ஆண்டவர் அவன் மேல் அன்பு வைத்திருந்தார், பாசம் வைத்திருந்தார். அவனை கொண்டு தேவன் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார். அதுவரைக்கும் இஸ்ரவேல் ராஜா இல்லை, முதலாக ஒரு ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணார். 2வது தாவீதை அந்த சாமுவேலை கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, பெரும் காரியங்களை செய்தார். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை, முழு ஜனங்களையும் நியாய விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக மாற்றப்பட்டான். இப்படி அந்த அந்நாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்ததான அந்த சாமுவேலை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் அந்த சாமுவேலை பயன்படுத்தினார். அந்த சாமுவேல் மிக பெரியவனாக, எல்லாராலும் தான் முதல் பெர்சபா மட்டும் அறியப்படத்தக்கவனாக காணப்பட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானா நாமும் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். பொருத்தனை பண்ண நான் நஷ்டப்பட்டு போகவில்லை. அந்நாள் பொருத்தனை பண்ண போது ஆண்டவர் செய்தார், நஷ்டப்படவில்லை, அதுக்கு 5 மடங்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அதுக்கு அதிகமாக கூட தேவன் நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். மாத்திரமில்ல, தாவீது இன்னொரு பொருத்தனை பண்ணார். 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது தாவீது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாமல் இரும், உற்சாக ஆவி தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவார்கள். இந்த இடத்துல அந்த சங்கீதத்துடைய தலைப்புல வாசிக்கும் போது தாவீது பத்சேபாளிடத்துல பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்து வைக்கப்பட்டார். அப்போது பாடினதான சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வந்து விட்டது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தார். இவனுக்கு முன்பதாக ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதான இந்த சவுல் கர்த்தருடைய ஆவி பெற்ற நாளிலே தீர்க்கதரிசி சொல்லி வேறு மனிதனாக மாற்றப்பட்டான். மற்ற ஜனங்களை விட வித்தியாசமானவனாக, வேறுபட்டவனாக மாற்றப்பட்டான். அந்த பரிசுத்த ஆவியான அவனை வேறு மனிதனாக மாற்றி தீர்க்கதரிசியாக உருவாக்குனது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அப்போ அந்த சவுலுக்குள்ள ஒரு பாவம் வந்த போது, ஒரு கீழ்ப்படியாம வந்த போது சவுல் அந்த அபிஷேகத்தை இழந்து விட்டான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சவுல் மேல அந்த கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனார். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து கலங்க பண்ணது என்று நாம் படிக்கிறோம். அப்ப சவுலிடத்துல கர்த்தருடைய ஆவி இருந்த போது சவுலை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகின போது பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணது. அவன் அநேக தீமையான காரியங்களை செய்தான். அது தாவீது நன்றாக தெரியும். இப்போதும் நான் பட்சேபடத்துல பாவம் செய்து விட்டேன், அது பாவம் என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளது. நான் ஒருவேளை மறைவிடத்துல ஒளிப்படத்துல அந்த தவறை செய்தேன், அது வெளியரங்கமாக்கப்பட்டு உள்ளது. இப்போது பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுபட்டு போயிடுமானா நானும் ஆகாதவன தள்ளப்பட்டு விடுவேனோ என்று சொல்லி அந்த தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணார். எப்படி பொருத்தனை பண்ணாரு? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தர வேண்டும், உற்சாக ஆவி என்னை தாங்க வேண்டும், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாம இருக்க வேண்டும். அப்போது நான் பாவிகளுக்கு உங்களுடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவார்கள். என்ன பெரிய பொருத்தனை பாருங்க! இது செலவில்லாத பொருத்தனை தான். அந்நாள் தன்னுடைய பிள்ளையே ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுனா, ஆனா தாவீது பொருத்தனை பண்ணுகிறாரு, நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தருவீரானா நான் பாவிகளுக்கு உடைய வழியை உபதேசிப்பேன், மற்றொரு ஆண்டோட அன்பை அறிவிப்பேன், நீர் எனக்குடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் உதவிகளை நான் மற்றோடு அறிவிப்பேன், அவர்களும் உங்களிடத்துல திரும்பி வருவார்கள். எனக்கு நீர் ஒரு நன்மை செய்வீரானா அந்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு பறைசாற்றும் போது, மற்றவர்களுக்கு சொல்லும் போது நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், இந்த வியாதியை குணமாக்கினார், இந்த கஷ்டத்தை மாற்றினார், இந்த நெருக்கடியை நீக்கினார் அப்படின்னு நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்களும் இடத்துல மனம் திரும்பி வருவார்கள் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது பொருத்தனை பண்ணார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். பொருத்தனை பண்ணது பயப்படக்கூடாது, தைரியமாக பொருத்தனை பண்ண வேண்டும். நம்முடைய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிக்கிற தேவன். அந்நாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்த போது ஒரு வெளியேற பெற்றதான ஒரு முத்தை, ஒரு மாணிக்கத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அவளை கொண்டு தேவன், அந்த சாமுவேலை கொண்டு தேவன் பெரிய காரியம் நடப்பித்தார்.
தாவீது பொருத்தனை பண்ணினார். பொருத்தனை பண்ண போது அவர் பாதகருக்கு ஆண்டோட வழியை உபதேசித்தார். நீங்க 34ஆம் சங்கீதம் வாசிக்கும் போது, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி மற்றவர்களை தன்னோட கூட ஆண்டோடு துதிக்க அழைக்கிறதை வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில கூட தேவன் அற்புதங்களை செய்யும் போது நீங்களும் அமிதமா கம்பீரமாய் பாடக்கூடிய அளவுல, மற்றவர்களை கூப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவுல இவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டோட சம ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்யணும் ஜெபிக்கிறோம், அதிசயமான காரியத்தை செய்யணும் ஜெபிக்கிறோம். தாவீது ஆண்டவரே கர்த்தாவேப்பா, யாக்கோபின் தேவனுக்கு ஆணையிட்டு சர்வ வல்லவர் பொருத்தனை பண்ணார் என்று வாசிக்கிறோமே. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை பொருத்தனை பண்ணி ஜெபிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு இரக்கம் செய்யணும் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.